வணக்கம். நேற்று நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ டிட்டோ அப்படியே மார்க்கெட் போச்சு. எழுதி வச்ச மாதிரி போயிருக்கு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒன்று இருக்குது, சார்ட் பேட்டர்ன்றது ஒன்று இருக்குது, டேட்டா அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே டைம் சைக்கிள்ன்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ப்ரிசைஸாக ப்ரிசைஸாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் எண்ட் ஆகுன்ற வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். அண்ட் டிட்டோ லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக டேட்டா அனாலிசிஸ், நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியே நான் போடல, டேட்டா அனாலிசிஸில் வி ஹவ் ஷோன் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக அடுத்த நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும். இது ஷார்ட் டேர்ம், அடுத்த நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றது லைவ் டெமோ நம்ம லாஸ்ட் 4 டேஸாக நம்ம பார்த்துருக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் இதே மாதிரி பண்ண முடியுன்றது பல தரம் நம்ம காட்டியிருக்கோம். மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிச்சு. ஏன் ஏறிச்சு? முந்தா நேற்று ஹெவி கால் ரைட் ஆயிருந்துச்சு. அதாவது மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே ஏறியும் கால் ஹெவியாக ரைட் ஆயிருந்துச்சு. அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் நேற்று ஒரு 350 பாயிண்ட் மேலே போச்சு. அண்ட் இன்றைக்கி அந்த ஆட்டம் இருக்காதுன்றது நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க நேற்று வீடியோவை போய் பாருங்கள். நேற்று க்ளோஸ் அபவுட் 5.5 crores எக்ஸ்ட்ரா புட்டு ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, மார்க்கெட் இதே லெவலில் வச்சு வொலட்டாலிட்டியை குறைச்சி புட்டோட வேல்யூ எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. புட்டோட வேல்யூ எப்படி காலி பண்ண முடியும்? ஒன்று, வொலட்டாலிட்டி குறைக்கும் போதும் ஐவி குறையும், ஐவி குறையும் போதும் ப்ரைஸ் குறையும். ரெண்டாவது, டைம் டிகே. மோஸ்ட்டாக எல்லாருமே தீட்டா, அதாவது டைம் டிகே வச்சு தான் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். ஸோ மார்க்கெட்டில் இதுதான் சினாரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பாசிபிலிட்டி ரிமோட்டாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் 5.5 கோடி புட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மிக 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 பவர்ஃபுல் ஃபண்டு உள்ளே வரணும் டு புல் தி மார்க்கெட் டவுன். அண்ட் முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருந்துச்சு 22,800க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அது எது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, அது சப்போர்ட் மீண்டும் சப்போர்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த 2 காரணத்தினால செகண்ட் ஆப்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி டிட்டோ அதே தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அதே இடத்துல வச்சு காலி பண்ணி விட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் நிறைய கால் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் 22,500, 600, 700 சைடில் கால் கவர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 500ல் ஒரு 7.5 லட்சம் போயிருக்கு, 600ல் ஒரு 4 லட்சம் போயிருக்கு. ஹையஸ்ட் 700ல் 17.5 lakh கால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹையஸ்ட் 850 லெவலில் ஹெவி கால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் அபவுட் 40 lakhs, 39 lakhs, 31,000 கால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 22,900ல் இன்றைக்கி அடிஷ்னலாக 88 lakh கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. திமிரில். எனிவே, அண்ட் ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்கிறாங்க? 23,300 லெவலில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மேபி அப்சைடு மோர் லிமிட்டடாக இருக்குது. ஸோ ப்ராபபிள் மூவ் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 23,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டெக்னிக்கல் லெவல் அது. அண்ட் இன்றைக்கி 22,900ல் ஆல்மோஸ்ட் அடிஷ்னலாக ஒரு 43 lakh கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் 23,300ல் இருக்குது. ஸோ அந்த கேப்பு ஏற்கனவே நீங்கள் க்ளோஸ் ஆன லெவல் என்ன? 22,970.69, ஸோ ஏற்கனவே 70 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. நாளைக்கு அஸ்யூம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, இல்லை அந்த ஜோனில் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ டெஃபினட்டாக அந்த 23,100 வரைக்கும் போகலாம். இல்லை இன்னைக்கு எப்படி அப்படியே வச்சு டைம் டிகே பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நேற்று 5.5 கோடி புட்டு ரைட்டாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே கவர் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே டைம் டிகே, எல்லாமே 30%, 40%, 50% புட் சைடில் வேல்யூ டிகே ஆகிடுச்சு. டிகே ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் கவரிங் முடிச்சிருக்கிறாங்க. நேற்று 5.5 கோடி புட்டு இருந்தது, இன்றைக்கி வெறும் 47,61,000 புட்டு தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இது எல்லாமே கவரிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டம் இந்த வாரத்துக்கான ஆட்டம் முடிஞ்சிருச்சு.
ப்ராபப்ளி அடுத்த வாரத்துக்கான ரோல் ஓவர் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் அந்த அனாலிசிஸ் நான் இங்கே எடுத்துகிட்டு வரல, பிட் காம்ப்ளெக்ஸாக ஆகும். இது எல்லாத்தையுமே எங்களோட ட்ரைனிங் செஷன்ஸில் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம நேத்தோட வீடியோவில் கொடுத்துருக்குறோம். அண்ட் அப்படி ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து நியூ ஆல் டைம் ஹையை வந்து டச் ஆகிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு 7-8% அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐசிஐசிஐ நேற்றே வந்து நம்ம பார்த்தோம். ஐசிஐசிஐ வந்து ஓரளவுக்கு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், எல்என்டி ஆகட்டும், இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து புல் பேக் ரேலியாக தான் இருக்குது. ரியல் அப் மூவ் வந்து கொடுக்கல. ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரியல் அப் மூவ்க்கான பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், மிட் கேப்பில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பிரபலமான பேர்கள் எல்லாமே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னலாக நாங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங் செஷனில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் லைவ் மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்கும் போதும் டெஃபினெட்லி வி கிளாரிஃபை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ், ரைட், அது ஒரு இதாகவே வந்திருக்கு, கேட்டகரியாகவே வந்திருக்கு. அதில் பாலிசி பஜார்லாம் க்ளோஸ் அபவுட் 7% வந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் ஐஆர்எஃப்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு 5.5% அப்பாக இருக்குது. அண்ட் டெலிவரி அவங்களாம் கூட அப்பாக இருக்குது. பேடிஎம் நேற்றும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து அப்சைட் மூவ் ஆகிருக்கு. பேங்கிங் செக்டரில் ஹெச்டிஎஃப்சியை விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ், ரைட், அவங்களாம் வந்து ஒரு க்ளோஸ் அபவுட் 4.5% வந்து அப் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு 5% அப் ஆகிருக்கு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங்னால இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் விடுங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று உப்பு சப்பு இல்லாத யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. எக்ஸப்ட் தட் முந்தா நேற்று வந்து கோல்டு வந்து க்ளோஸ் அபவுட் $40 பக்கமாக $37 ஏறி இருந்துச்சு. கோல்டு நேற்று லெவல்லே தான் நிற்கிது. இந்தியாவில் 9,150 பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே ரேஞ்சில் தான் நிற்கிது. நேற்று வந்து 1,03,000-3,500 லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 1,02,700-600 அந்த லெவலில் இருக்குது. இது வந்து 1 kg ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர். ரூபி, எஸ், ரூபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 86.40-45 அந்த லெவலில் வந்து நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லோவர் பேண்டில், ஹையர் பேண்டில் 55-56 வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அரௌண்ட் 34 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரைட் நவ் 86 rupees 34 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரூபி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரூபி இதே லெவலில் நிற்க போகுதான்றது. ஞாபகம் வச்சுங்க, இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னால் டெஃபினட்டாக ரூபி வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கோல்டு இன்னம்லாம் 8,800 rupees கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறையல். இது வந்து 24 கேரட் கோல்டை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு ஆர் நம்ம 22 கேரட் நம்ம வந்து கடையிலலாம் வாங்குகிறோம்ல, அது வந்து 8,000 கீழே இன்னம்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. யாராச்சும் வந்து இது குறைஞ்சிச்சின்னா நான் வந்து வாங்க போகிறேன்றதெல்லாம் இது பண்ணால் அதெல்லாம் மறந்துடுங்க. இன்னம்லாம் அது வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கிராஷ் ஆனாலும் ருப்பியை வந்து வீக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ருப்பியை வந்து 87-88 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ரைஸை வந்து மேட்ச் பண்ணிவிடுவாங்க. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.66% வந்து அப்பாகி 13.3 இருக்குது. ஸோ பேசிக்காக ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் பூராவே வந்து இன்றைக்கி காலி ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாஸ் இந்தியா விக்ஸு. இந்தியா விக்ஸை வந்து ஒன்றும் பெருசாக ஏறல. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ஐவி இருக்குல்ல, இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டி, நீங்கள் ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் விக்ஸு நம்ம வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கான விக்ஸு, பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஆப்ஷனுக்கும் ஐவி தான் நம்ம பார்ப்போம். ஐவிஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருந்துச்சு. நேற்று எஃப்ஐஐஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு, ஜாஸ்தி வாங்கல, க்ளோஸ் அபவுட் 694 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. டிஐஐஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 2,534க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கான டேட்டா வரல, இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுவுமே பெரிய விஷயம் எதுவுமே இல்லை.
ஜியோ பாலிட்டிக்ஸில் நேற்று 2 தலைவர்கள் பேசிக்கிட்டாங்க. ட்ரம்ப்பும் பியூட்டினும் வந்து பேசிக்கிட்டாங்க. யுக்ரைன் வாரை பற்றி தான் பேசினாங்க. இஸ்ரேல் காசாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹூத்தி ரெபிள்ஸ் அடங்கவே இல்லை. அமெரிக்கா வந்து 4 தடவை பம்பார்ட்மெண்ட் பண்ணியும் இன்னைக்கு மத்தியானம் வந்து ஹூத்தியை வந்து ரெபிள்ஸ் வந்து இஸ்ரேல் நோக்கி வந்து நிறைய மிசைல்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஐம் நாட் ஷுர், ப்ராபப்ளி வந்து ஹெவி பம்பார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா வந்து கார்பெட் பாம்பிங், இது வரைக்கும் வந்து டார்கெட்டட் பாம்பிங் பண்ணியிருந்தாங்க. கார்பெட் பாம்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏமனை வந்து யாரும் கண்டுக்கிறதில்ல. அந்த நாட்டில் வந்து ஒன்றும் பெரிய வளங்கள் கிடையாது. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் பிளேஸ், அந்த ரெட் சீல அந்த கப்பல் போகிற வழியில் வந்து அவங்க நாடு இருக்கிறனால ப்ராபப்ளி அது மட்டும்தான் அவங்களோட அட்வான்டேஜ். அதனால் மேபி ஐம் நாட் ஷுர், இப்போதைக்கு உலக நாட்டில் வேறு யாருமே வந்து கலந்துக்கல. ஒவ்வொரு டைமும் ஹூத்தி ரெபிள்ஸ் அடிக்கும் போதும் இஸ்ரேல் ஒரு சைட் சப்போர்ட் இருந்தாலும் யூகே அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் யூஎஸை. இந்த தடவை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் தனியாக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எஸ்கலேஷன் ஆகுதா, ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து அடங்குறாங்களா இல்லை தோல்வி அடையுதான்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்தினால ஒன்றும் பெருசாக ஜியோ பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. போக 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 கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு நம்ம வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து மார்க்கெட் மேலே போகிறது வந்து 2 காரணம். ஒன்று நேச்சுரல் ஷார்ட் கவரிங். நேற்று நம்ம வந்து பார்த்தோம் பியூர் ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போச்சு. ஒன்று மார்க்கெட் மேலேருந்து கீழே உளுந்ததுக்கு இது புல் பேக் ரேலினும் ஆர் ரிலீஃப் ரேலினும் டெக்னிக்கலாக. ஃபண்டமெண்டல் சைடில் வந்து மார்க்கெட்டை வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு, வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரியல் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து ஐயோ ரேலியை விட்டுற போகிறோம் சொல்லிட்டு உள்ளே என்டர் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இன்னமும் நிறைய ஸ்டாக்ஸில், எஸ்பெஷலி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ரைட், பிரேக் அவுட் ஆகலை, இல்லை ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நிற்கலை, இல்லை ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போகலை. ஸோ மார்க்கெட்டில் இன்னமும் வல்னரபிலிட்டி இருக்குது. அண்ட் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து இன்னமும் கன்ஃபர்மேஷன் இல்லாத இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, பையிங் அட் ரியல் பாட்டம்லன்றது ஒரு சைடு இருக்கட்டும், பட் நம்ம வந்து அங்கே பண்ணலை. யாருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வச்சுக்க அவார்டு வச்சுக்கன்றது யாருமே கொடுக்க போகிறதில்ல. வென் யூ பை இட் அட் தி பாட்டம், கேஷ் உங்களுது. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா வாங்குறது வந்து ஆல்வேஸ் பெட்டர், ஸோ தட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.